இந்த படத்தில் என்ன பாட்டு எழுதியிருக்கான்னு கேட்டார். நான் ஒன்றும் எழுதலையே அப்படின்னு. உடனே வச்சு எழுதி சொன்னேன். யாரும் என்னை கூப்பிடலையே அப்படின்னு. அப்படியா கூப்பிட அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ராஜாராம் அப்படின்னு பேர் அவர். கூப்பிட்டு நாங்கள் தேடும்போது ஒரு ஊரில் இல்லைன்றார் அவர். ஊரில் இல்லைன்னா ஏன் என்கிட்ட சொல்லலை? என்ன ஸ்ரீதர் படமும் கொஞ்சம் சலுகை கொடுத்தால் அதிகமாக உரிமை எடுத்துக் கொள்கிறீர்கள், குறிப்பிட்ட நாள் உங்கள் படம் ரிலீஸ் ஆகணுமா வேண்டாமா அப்படின்னு கோபம் கேட்டு என் பக்கம் திரும்பி போனாலும் சொல்லிட்டு போகணும்னு சொன்னேன், ஏன் சொல்லலைன்னு கேட்டார். நான் ஒரு காரணத்தினால சொல்லாமல் போயிட்டேன். ஸ்ரீதர் 2 பேரும் வந்தாங்க. வந்தானே இவர் தான் நான் சொன்ன முத்தலிங்க, இவரை வச்சு ஒரு ட்ரீம் சாங் போடுங்க, நல்லா இருக்கு முன்னாடி எம்ஜிஆர். ட்ரீம் சாங் போடுறதுக்கான சுச்சுவேஷன் இல்லையே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்லை உடனே எம்ஜிஆர் கொஞ்சம் கோவம் வந்து, ட்ரீம் சாங்க்கு என்ன சுச்சுவேஷன் வேண்டி இருக்குது? சுச்சுவேஷன் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கி போடுறதுக்கு பேர் தானே ட்ரீம் சாங்கு. ரிலாக்ஸுக்காக போடுறது தானே. சாப்பிடும்போது கூட நினச்சி பார்க்குற மாதிரி போடலாம், வேலை செய்யும்போது கூட நினச்சி பார்க்குற மாதிரி போடலாம், வேலை செஞ்ச கலைப்பில் உட்கார மாதிரியும் கனவு வர மாதிரி போடலாம். ஒரு ரிலாக்ஸுக்காக போடுறது தானே, அதுக்கான சுச்சுவேஷன் தேவையில்லையே. இப்போ அன்பே வாக்கில் போட்டேன் ஒரு பாட்டு, யாவின் பார்வை ராணியின் பக்கம், அது என்ன சுச்சுவேஷன்? ஏன் உங்கள் படம் உரிமை குரலில் போட்டியல்ல, வெளியே கதை எழுது கண்ணீர் எழுதாது, இந்த பாட்டு கண்ணாசன் எழுதின அந்த பாட்டை சும்மா நாளும் வாரி எழுதினதா சொல்லி சத்தியல்ல.